ஆணி அடியுங்கள். மேலே உயர்த்துங்கள். வேகமா அடி. கயிற்றை வெளியே இழுங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவன் மற்றவர்களை காப்பாற்றினான், தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ மேசியாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே சிலுவையில் இருந்து இறங்கி வா. எங்கே உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேவனின் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி 2 கள்ளர்களுக்கு மத்தியில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இது ஒரு சாதாரண மனிதனின் அங்கேயே அல்ல. நில்லுங்கள், நில்லுங்கள், கிழித்து விடாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் சீட்டு போட்டு பார்ப்போம். ஆமா, சீட்டு போட்டு பார்ப்போம். நீ ஜெயிச்சிட்ட. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இவன் யூதருடைய ராஜா என்று எழுதிய வாசகம் அவரது தலைக்கு மேலாக வைக்கப்பட்டது. நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். நீர் மேசியா என்றால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சியும். நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா? நீ பெற்ற அதே தண்டனையை அவரும் பெற்றிருக்கிறார்.
அவர் தவறேதும் செய்யவில்லை. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். நடுப்பகலாயிருந்த அந்நேரத்தில் 3 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நடந்த சம்பவங்களைக் கண்ட சேனைத் தலைவன் தேவனை மகிமைப்படுத்தி கூறியதாவது: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் தான்.